காத்தாடி படத்தில் ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நானும் கார்த்திக் சார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நாள் கதை சொல்கிறது கூப்பிட்டுருந்தாரு. நான் போயிருந்தேன். போன உடனே அவங்க ஆஃபீஸில் ஒரு பெரிய டெஸ்க்டாப் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். நான் பார்த்த சரி யாரோ பெரிய மனுஷன் என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா அவர் தான் டேரக்டர், எனக்கு தெரியாது. எனக்கு பார்த்துட்டு போது ஒரு அசோசியேட் டேரக்டர் வந்து என்கிட்ட ஜி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கதை அப்படியே கேட்டேன். அப்படியே பார்த்தோன்னா டெஸ்க்டாப் நிறைய குழந்தைங்களாம் இருந்தது. உடனே கேட்டேன் என்ன சார் குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கேன் என்ன அக்கா ஊர் பசங்களாம் பார்த்தோன்னே ஊர் அந்த அக்கா பசங்களாம் வந்துருக்காங்களா லீவுக்கு என்ன வந்துருக்காங்களா கேட்டேன். இல்லை அது வந்து படத்தோட கதை அப்படின்னும் போது ஓ அப்படியே படமா அப்படின்னும் போது போடுங்க அது அப்படின்னு ட்ரெய்லர் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. குழந்தைங்க சூப்பரான ட்ரெய்லர். உண்மையிலே சொல்கிறேன் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே அவர்கிட்ட போய் பக்கத்தில் கிட்ட போய் ஜி வாங்கலேன் பார்க்க பெரிய மாதிரி இருக்கிறீங்க இந்த டேரக்டர் யாரும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி கொடுங்க போய் வாய்ப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே தம்பி நான் தான்ப்பா டேரக்டர் அப்படின்னாரு. கேமராமேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான டைப், ரொம்ப ஒரு யங்கான பையன். மோரோவர் வந்து அவருக்கு தமிழ் வந்து சூப்பராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட்டில் அப்படி தான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி டக்குன்னு தம்பி அந்த பிளாக் கிளாத்லாம் இருக்கும்ல அந்த கிளாத்தேடு அப்படின்னாப்புல பிளாஸ்டிக் அவர் நிறைய தமிழ் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஸோ டைம் வந்து அவர்கிட்ட நம்பர் 1 போய் கற்றுக்கோங்க. முக்கியமாக இப்போ நேயர்கள் வந்து நம்ம கேமரா வச்சுட்டு வெளியெல்லாம் இன்டர்வியூ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா ஜெமின் வந்து ஒரு கூச்சஸ்பாவமான ஒரு பையன். கேமராக்கு முன்னாடி என்ன வேணால் பண்ணுவார், கேமராக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஆஃப் ஆகிடுவார். அவர்கிட்ட மைக் குத்தனே ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வாங்க பேசும்போது ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. நேர்களே ஒரு வாயில் இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. வணக்கம் நேர்களே இன்னும் நெய்வில போகிற மாதிரி பேசினே இருக்காப்புல வளவழன்னு. ஸோ அந்த வகையில் ஜமீன் வந்து அடுத்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நிறைய தமிழ் பேசுவார்னு நினைக்கிறேன். மொரோவர் இது சும்மா கோச்சிக்காதீங்க ரொம்ப நாள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபன்னான டீமு. மொரோவர் கல்யாணம்னா அவங்க டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாலி டைப்பு. அவருக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு லிங்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக கூப்பிட்டு கதை சொல்ல வந்தாங்க. அப்போயும் வந்து ஒரு தம்பி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டாரு. ஸோ பொதுவாக மேடையில் கண்ணீர்லாம் விழணும், எனக்கு சத்தியமாக கண்ணீர்லாம் வராது. வெங்காயம் வர மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்ணீர் வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் கட்டி பிடிச்சின்னு கண்ணீர் வரேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி.